الحمد لله الواحد الأحد المتعالي عن كل عيب ونقصان، المنزه عن كل ما يشينه من الاسم والجهة والمكان، والصلاة والسلام على سيدنا وحبيبنا ومولانا محمد صلى الله عليه وسلم، سيد الإنس والجان، العالم بما يكون وما كان، وعلى آله وأصحابه وأهل بيته في كل حين وآن. أما بعد. மூல முஹம்மது முப்பால் முஹம்மது மௌனமுள்ள, மூல முஹம்மது முப்பால் முஹம்மது மௌனமுள்ள, பால முஹம்மது பக்தியுள்ளோர்களும் பாய்ந்தெடுக்கும், வேலு முஹம்மது வேதாந்த மூல விளக்குடைய, வேலு முஹம்மது வேதாந்த மூல விளக்குடைய கோல முஹம்மது குன்றா குணங்குடி கொண்டவர்க்கே எல்லா புகழும் கீர்த்தனைகளும் அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு ஒருவனுக்கே உரித்தாகும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் எம் உயிரை விட மேலான உத்தம நபிகள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களை துயர்ந்து கொண்டிருக்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், வலிமார்கள், மஷாயிஹ்மார்கள், எம்மை நேரான பாதையிலே வழிநடாத்தி கொண்டிருக்கும் சங்கை மிகு ஷேகுனா மிஸ்பாஹி நாயகம் அன்னவர்கள் மீதும், அவர்களின் அருமை தந்தை அபுல் இர்ஃபான் அப்துல் ஜவாத் அல் ஆலிமுல் வலி நாயகம் அன்னவர்கள் மீதும், எம் அத்துணை பேர் மீதிலும் இறை அருளும் நபி அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஞான வழி தோழர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இதயம் கனிந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஒரு பெருமதிமிக்க சபையிலே ஒன்று கூடி இருக்கிறோம். இந்த உலகத்தில் இதைவிட ஒரு சங்கையான, வலுப்பத்தால் நிறைந்த, பெருமதிமிக்க ஒரு சபை கிடையாது. இந்த சபையை பயன்படுத்திக் கொள்பவர்கள் அனைவரும் பாக்கியசாலிகள்தான். இந்த சபைக்கு வருகை தரக்கூடியவர்கள் அனைவரும் அதிர்ஷ்டசாலிகள்தான். இந்த உலகத்திலே முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழக்கூடிய சகல மனிதர்களும் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்தான். நட்பாக்கியத்தை உண்டாக்கிக் கொள்பவர்கள்தான். அவர்களை போன்று யாரும் இல்லை. அப்படியான கண்ணியமும் மகிமையும் அவர்களுக்குண்டு. ஆகவே இந்த சபைகளை குறிப்பிட்ட நாள்களுக்குள் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை முதலிலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி எதை பேச, எவ்வாறு பேச, அவர்களை எந்த தலைப்பிற்குள் உள்வாங்கி பேச, அவர்கள் தலைப்பிற்குள் உட்படாதவர்கள், அவர்கள் தலைப்பிற்குள் நுழையாதவர்கள், அவர்களின் அகமியம்
மிக பெரியது, அவர்களின் உயர்வு மிக கூடியது. எங்கு சென்றாலும் யார் அவர்களை புகழ்ந்தாலும் பல புகழ் மாலைகளை கோர்வை செய்து முடித்து தந்தாலும் சஹாபாக்களின் புகழ்களுக்கு நிகராகாது. எதை பேச நாங்கள் முற்பட்டாலும் முதலிலே நிழலாடக்கூடிய விடயம் ஹஸ்ஸான் இப்னு சாபித். மிக அழகிய கவிஞர் அவர். கண்ணார முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கண்களால் நோட்டமிட்டவர்கள், நேருக்கு நேராக அவர்களை சந்தித்தவர்கள், சுமார் 120 வருட காலங்கள் வாழ்ந்தவர்கள், 60 வருட காலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டி தீர்த்த நாவு 60 வருட கால பூர்த்திக்கு பின்னால் அல்லாஹு தஆலா அவர்களின் உள்ளத்திலே எறிந்த ஈரத்தை, அந்த ஈரத்தின் காரணமாக இஸ்லாத்திற்குள் நுழைந்தார்கள். அது அவர்களின் வரலாறு. 60 வருட காலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை திட்டி தீர்த்த நாவும் பேனாவும் 60 வருட காலங்கள் புகழ்ந்து கொண்டே இருந்தது. சுப்ஹானல்லாஹ். கவிஞர் என்றால் சாதாரணமான ஒரு கவிஞர் அல்ல, அவர்கள் மிகப்பெரிய கவிஞர். ஹஸ்ஸான் இப்னு சாபித் அவர்களின் வார்த்தைகள் எல்லாம் தங்கத்தினாலும் வைரங்களினாலும் வைடூரியங்களினாலும் பொறிக்கப்பட வேண்டியவை. அவர்கள் சொல்கிறார்கள், மா இன் மதஹ்து முஹம்மதன் பிமகாலதி வலாகின் மதஹ்து மகாலதி பிமுஹம்மதி. மிக உயர்ந்த வசனம், மிக உயர்ந்த கவி. 120 வருட காலங்கள் வாழ்ந்த ஹஸ்ஸானுடைய வார்த்தை என்ன தெரியுமா? யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஹபீபே, அல்லாஹ்வுடைய நாயகமே, அல்லாஹ்வுடைய ஒளியே, உங்களை என்னுடைய நாக்களால் புகழ்ந்து விட முடியாது. உங்களை என்னுடைய கவி வரிகளுக்குள் உட்படுத்த முடியாது. ஆனால் அந்த கவி வரிகளை கொண்டு நான் புகழ் பெற்றுக் கொண்டேன். அந்த கவி வரிகளே புகழடைந்து கொண்டன. உங்களை புகழ முடியாது நாயகமே, உங்களை புகழ முடியாது. அந்த கவி வரிகளே அதற்கு புகழ் சேர்த்து கொண்டனவே தவிர உங்களை அதனால் புகழ முடியாது. ஏனென்றால் பெருமானாரை புகழ்ந்து விட முடியாது. فَكَيْفَ يُدْرِكُ فِي الدُّنْيَا حَقِيقَتَهُ قَوْمٌ نِيَامٌ تَسَلَّوْا أَنْهُ بِالْحُلُمِ. இமாம் பூசிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் புர்தா ஷரீஃபாவிலே படித்து காட்டக்கூடிய வரி என்ன தெரியுமா? فَكَيْفَ يُدْرِكُ فِي الدُّنْيَا حَقِيقَتَهُ. அந்த அண்ணலின் யதார்த்த நிலையை, அந்த அண்ணலை பற்றிய வர்ணனையை, அந்த அண்ணலை பற்றிய ஆன்மீக தத்துவங்களை, அவர்களின் யதார்த்தங்களை எவரால் எத்திக் கொள்ள முடியும்? எப்படி அதை புரிந்து கொள்ள முடியும்? எல்லா மக்களும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எவ்வாறு அவர்களை பற்றி நான் சொல்ல?
சுப்ஹானல்லாஹ், சிந்திக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. 1400 வருட காலங்களுக்கு முன்னால் முஹம்மத் என்ற திருநாமத்திலே ஒரு மனிதர் பிறந்தார். அது மனிதருள் மாணிக்கம். அந்த மாணிக்கத்தை பற்றி எங்களால் சில வசனங்கள் கொண்டு 12 நாட்கள் மௌலூது பாடுவது கொண்டு மட்டும் அவர்களுக்கு புகழ் சேர்க்க முடியாது. நாங்களே புகழ் அடைந்து கொள்வோமே தவிர பெருமானாருக்கு புகழ் சேர்க்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் பெயராலேயே புகழப்பட்டவர்கள். சிந்திக்க வேண்டும். பெருமானாரின் எந்த தலைப்புக்குள் நாங்கள் அவர்களை உட்படுத்த முடியாது. டாக்டர் ஒருவர், அவருடைய பெயர் என்னுடைய ஞாபகத்திற்கு இல்லை, அவர் சொல்கிறார், இந்த உலகத்திலே சகல மனிதர்களையும் ஒரு லிஸ்டிலே நான் சேர்க்கிறேன். அதிலே விஞ்ஞானி இருப்பார், மெய்ஞானி இருப்பார், கண்டுபிடிப்பாளர் இருப்பார், பொருளியலாளர் இருப்பார், வைத்திய நிபுணர் இருப்பார், சகல மனிதர்களும் இருப்பார்கள். அவர்களினுடைய கண்ணியமும் அதிலே சேர்க்கப்படும், அவர்களின் உயர்வுகளும் சேர்க்கப்படும். ஆனால் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தலைப்பிற்குள் உட்படுத்தப்படுவார்கள். அவர்கள் ஒவ்வொரு கண்ணியத்தை கொண்டு பேசப்படுவார்கள். ஆனால் ஒரு மனிதர் பிறந்தாரே முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று, அவர்களை நான் ஒரு பட்டியலிலே சேர்த்தேன். சுப்ஹானல்லாஹ், அவர் சொல்கிறார், இந்த தலைப்பிற்கு மட்டும்தான் இவர்கள் உகந்தவர்கள் என்று சொல்லிவிட முடியாது. அவர்கள் மிகப்பெரிய ஆளுமைவாதி, மிகப்பெரிய அறிஞர், மிகப்பெரிய அரசியல்வாதி, மிகப்பெரிய ஜனாதிபதி, தலைமைத்துவத்திற்கு வழிகாட்டக்கூடிய மிகப்பெரிய தலைவர், வீரர், பல லட்சக்கணக்கான சஹாபாக்களை நேரான வழியிலே வழிநடத்திய ஒரு மிகப்பெரிய வழிகாட்டி. அவர்களை பற்றி இவ்வளவுதான் என்று என்னால் அடக்கிவிட முடியாது என்று சொல்கிறார் ஒரு மாற்று மத அறிஞர் டாக்டர். அன்பிற்குரியவர்களே, சிந்திக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை வீரர் என்ற தலைப்புக்குள் நாங்கள் நுழைத்தால் அவர்களின் வீரத்தை பற்றி பேசிக்கொண்டே செல்லலாம். சிறந்த ஆளுமைவாதி என்ற தலைப்பிற்குள் அவர்களை நுழைத்தால் அவர்கள் சிறந்த ஆளுமையாளர் என்று பல மணி நேரங்கள் பேசிக்கொள்ளலாம். ஆனால் பெருமானார் இவ்வளவுதான் என்று சொல்லிவிட முடியாது. இதுதான் இந்த உலகத்து மனிதர்களினுடைய முடிவே அன்றி எவராலும் பெருமானாரை கட்டுப்படுத்தி விட முடியாது. அவர்கள் கட்டுப்பாடற்றவர்கள். முஹம்மதுன் பஷருன் லா கல் பஷரி பல் யாகூதத்தும் பைனல் ஹஜர். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்தான். ஆனால் மனிதர்கள் போன்றவர்கள் அல்ல. அவர்கள் கற்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய மரகதத்தை போன்றவர்கள், மாணிக்கம் போன்றவர்கள் என்று ஒரு பெரியார் பாடி காட்டுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இது பெருமானாருடைய சொல்லப்பட வேண்டிய ஒரு முக்கிய விடயம். இதை நாங்கள் தெரிந்து கொண்டால்தான் பெருமானாரின் விடயத்திற்குள் உள் நுழையலாம். அன்பிற்குரியவர்களே, சிந்திக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புரிவதாயின் ஒரு விடயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன்.
அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே வாழ்ந்த ஞானிகள், மெய்ஞானிகள் சொல்லக்கூடிய ஒரு முடிவுரை என்ன தெரியுமா? மன் த்வலபல்லாஹ மின் கைரி சய்யிதினா முஹம்மதின் ஃபகத் அத்தல் புயூத மின் கைரில் அபுவாபி வயஜிபு ரத்துஹு இலா இஸ்தபிலித் தவாப். யார் ஒருவர் அல்லாஹு தஆலாவை தேடுகிறாரோ, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றி, உதாரணமாக ஒருவர் புறப்படுகிறார். எப்படி தெரியுமா? அல்லாஹ்வை நான் சென்றடைந்தால் எனக்கு போதுமானது, தொழுதுவிட்டால் போதுமானது, ஹஜ் உம்ரா வணக்கங்களை செய்தால் எனக்கு போதுமானது என்று ஒருவர் புறப்படுகிறார். இப்படியானவர் புரிந்து கொள்ள வேண்டும், நீ அல்லாஹ்வை தேடினால் இறைவனுடைய வாயல்கள் உனக்கு மூடப்பட்டு விடும். அல்லாஹ்வை நீ அடைய முடியாது. அல்லாஹ்வை மட்டும் நீ தேடிக்கொண்டிருந்தால் அல்லாஹ்வை அடைய முடியாது, அல்லாஹ்வை சேர முடியாது, அல்லாஹ்வின் காட்சி பெருக்கெடுப்பிலே உன்னை ஆழ்த்த முடியாது. நீ அப்படி அல்லாஹ்வை சேர வேண்டுமானால் நீ அல்லாஹ்வை மட்டுமே நாடிக்கொண்டிருக்கின்ற நீ எப்படியானவன் தெரியுமா? கதவுகள் இல்லாத வீடுகளுக்குள் நுழைந்தவன் போல, கதவுகள் இல்லாத வீடுகளுக்குள் நுழைந்தவன் போல நீ சரியான ஆள் கிடையாது. நீ போக வேண்டுமானால் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு செல். நீ அவர்களை பற்றி பிடி. பெருமானார் இன்றி நீ செல்லக்கூடிய அந்த பயணம் இருக்கிறதே, அந்த பயணத்திற்கு நீ சென்றால் அல்லாஹ் மட்டும் போதும் என்று அறப்படிச்ச வேலை பாத்தியண்டா, வயஜிபு ரத்துஹு இலா இஸ்தபிலித் தவாப், மிருகங்களை போடக்கூடிய குப்பை கூலங்களிலே நீ தூக்கி எறியப்படுவாய். நீ திருப்பி அனுப்பப்படுவாய். உன்னால் ஹக் தஆலாவை சேர முடியாது, உன்னால் ஹக்கை அடைய முடியாது. அதைத்தான் அப்துஸ்ஸலாம் இப்னு மஷீஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸலாத்துல் மஷீஷியாவிலே சொல்லி காட்டுவார்கள், லௌலல் வாஸிதது லதஹப கமா கீலல் மௌசூத். முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாஸிதா உதவி இல்லை என்றிருந்தால், உதவி இல்லை என்றால் நீ தூக்கி வீசப்படுவாய். நீ எங்கு போவதாயினும், நீ அல்லாஹ்வை சேர வேண்டுமாயினும், நீ முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பிடித்துக்கொள். இது மெய்ஞானிகளின் முடிவுரை. அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய ஹகீகத், யதார்த்தம். யதார்த்தம் என்றால் என்ன? யதார்த்தம் என்று சொன்னால் அவர்களின் உள்ளே பொதிந்திருக்கக்கூடிய அகமியங்கள், அவர்களின் பரிசுத்தமான தாத்திலே புதைந்து கிடக்கக்கூடிய ரகசியங்கள், அவர்களின் பரிசுத்தமான உள்ளத்திலே ஒளிரக்கூடிய அன்வார்கள், அஸ்ரார்கள், இவை நீ புரிந்து கொள்ள முடியாது. பெருமானார் பார்ப்பதற்கு மனிதர் போல் இருப்பார்கள், பேசுவார்கள், சாப்பிடுவார்கள், கதைப்பார்கள், நடப்பார்கள், சிரிப்பார்கள். ஆனால் அவர்களினுடைய யதார்த்தம் ரொம்பவே விசித்திரமானது.
எத்திக்கொள்ள முடியாது. உன்னுடைய அறிவு அதற்கு இடம் கொடுக்காது. உன்னுடைய புத்தி தடுமாறி போய்விடும். அயல் வரா ஃபஹ்மு மஅனாஹு ஃபலைஸ யுரா. பூசிரி படிக்கிறார்கள், படைப்பினங்களே அவர்களுடைய கருத்தை சாரை விளங்கிக் கொள்வதை விட்டும் தடுமாறி நிற்கின்றது. சாதாரணமான வார்த்தை அல்ல, அதான் முடிவு. ஒரு சாதாரண மனிதர் என்றால் அவர்களை பற்றி இங்கு பேசிக் கொண்டிருக்க தேவையில்லை. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பெருமானாருடைய அன்பை வைத்துக் கொள்ளுங்கள். அது சாதாரணமான ஒரு மந்திரம் அல்லது, அதை பின்னால் சொல்கிறேன். ஆகவே அன்புக்குரியவர்களே, ஹகீகத் என்ன தெரியுமா? பெரியார்கள் சொல்கிறார்கள், அந்நபி தர்தா அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال لكل شيء حقيقة ولكل حق حقيقة فمحمد حق وله حقيقة والحق من مدارك العقول والأفكار ومن جهة الدليل أما الحقيقة فهي مدارك الكشف والمشاهدة. இதான் முடிவுரை. என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, லிகுல்லி ஷைஇன் ஹகீகத்துன், ஒவ்வொரு பொருளுக்கும், மைக்காகட்டும், கதிரையாகட்டும், மேசையாகட்டும், ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு யதார்த்தம் உண்டு. ஒவ்வொரு பொருளுக்கும் யதார்த்தம் உண்டு. அது போல உண்மைக்கு ஒரு யதார்த்தம் உண்டு. வலிகுல்லி ஹக்கின் ஹகீகா, அந்த உண்மைக்கு ஒரு யதார்த்தம் உண்டு. ஃபமுஹம்மதுன் ஹக்குன், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹக், உண்மை, சத்தியம். புரிந்துகொள் நீ, அந்த ஹக் அவர்களுக்கு ஒரு யதார்த்தம் உண்டு. வலஹு ஹகீகா, அவர்களுக்கு யதார்த்தம் உண்டு. வல் ஹக்கு மின் மதாரிகில் உகூலி வல் அஃப்கார், உண்மை இருக்கிறதே, ஹக் இருக்கிறதே, அதை புத்திகளினாலும் சிந்தனைகளினாலும் உன்னால் எத்திக்கொள்ள முடியும். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். உண்மை இருக்கிறதே, ஒரு உண்மையான செய்தியை, ஒரு உண்மையான தகவல்களை புரிந்து கொள்ளலாம், அதை எத்திக்கொள்ளலாம், அது எங்களுக்கு புலப்படும். ஆனால் சொல்கிறார்கள், வமின் ஜிஹதி தலீலி, ஆதாரங்களை உங்களின் மூலம் சொல்வதன் மூலமாக, ஆதாரங்களை கொண்டு உங்களுக்கு நிறுவுவதன் மூலமாக உண்மையை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். உண்மை எது, பாத்தில் எது என்று நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். ஆனால் ஹகீகத் இருக்கிறதே, நான் சொன்னேனே, ஹகீகத் யதார்த்தம் இருக்கிறதே, யதார்த்த தன்மை என்பதை புத்திகளால் புரிந்து கொள்ள முடியாது. ஒரு மனிதர் இருக்கிறார், அவரை பார்த்து உங்களால் தெரிந்து கொள்ள முடியும். அவர்களின் சிறப்பான தன்மைகள், அவர்களின் குணாதிசயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆதாரபூர்வமான செய்திகளை கொண்டு உங்களால் விளங்கிக் கொள்ள முடியும். ஆனால் அந்த மனிதரின் உள்ளே புதைந்து கிடக்கக்கூடிய ஆன்மீக ரகசியங்களை, ஊற்றெடுக்கக்கூடிய தத்துவ கருத்துக்களை, அந்த பரிசுத்தமான தேன் கூடை, அந்த தாத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது, எத்திக்கொள்ள முடியாது. சிந்தனைகளாலோ சரி, புத்திகளாலோ சரி,
உங்களால் அவர்களை புரிந்து கொள்ளவே முடியாது. அது எதனால் புரிந்து கொள்ளப்படும் தெரியுமா? ஃபஹிய மின் மதாரிக்குல் கஷ்ஃபி வல் முஷாஹதா. கஷ்ஃபு வழங்கப்பட்ட, உதிப்பு ஞானம் வழங்கப்பட்ட மிக உன்னதமான மகான்களால் மாத்திரமே அவர்களின் யதார்த்தத்தை உணர்ந்து கொள்ளலாம். காட்சிகளிலே, தென்படக்கூடிய காட்சிகளிலே உங்களுடைய ஆத்மீக தரத்திற்கேற்ப நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகளாலே அவர்களை புரிந்து கொள்ளலாம். மற்றபடி பாசிபிளே இல்லை, சாத்தியமே இல்லை. அது சாத்தியம் அல்லாத ஒரு விடயம். அவர்களை புரிந்து கொள்வதென்பது, அவர்களினுடைய யதார்த்த தன்மைகளை தெரிந்து கொள்வதென்பது அசாத்தியமான ஒரு விடயம் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். அப்படி நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டுமா? அவர்களின் யதார்த்தத்தை, அவர்கள் யார், என்னதான் அவர்களின் தாத்திலே புதைந்து கிடக்கிறது, அந்த தாத்திலே இருந்து வரக்கூடிய சுடர்கள் எதை சொல்ல நினைக்கிறது, அவர்களின் அந்த பரிசுத்தமான தாத்திலே என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உங்களால் எப்பொழுது நீங்கள் கஷ்ஃபும் முஷாஹதா என்ற இரு நிலைகளை பெறுகின்றீர்களோ அப்பொழுதுதான் தெரியும். இதற்கு ஒரு வழி சொல்லித் தருகிறார்கள். இதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? பெருமானாரை புரிந்து கொள்ள வேண்டுமா? உணர்ந்து கொள்ள வேண்டுமா? அவர்கள் உணர்ந்து கொள்ளப்பட வேண்டியவர்கள். அன்புக்குரியவர்களே, அவர்களை உணர்ந்தால் அந்த மனிதன் ரொம்ப விசேஷமான பிடித்திடுவான். அவர்களை உணர்ந்து கொண்டால் மீலாத் கொண்டாட தேவையில்லை என்பவன் கூட மீலாத் கொண்டாட நினைப்பான். அவர்களின் மீது மௌலித் பாட தேவையில்லை என்று எண்ணுபவன் கூட அவர்களை தானாகவே அவனுடைய நாவு அசைய ஆரம்பிக்கும். அதுதான் பெருமானார், அதுதான் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். சஹாபாக்கள் படித்தார்களே, பேனாவை வைத்து யோசித்துக் கொண்டு எழுதி கொண்டிருந்தார்கள் பெருமானாரை. காட்சிகள் தென்பட ஆரம்பித்தன, காட்சிகள் தென்பட ஆரம்பித்தன. அதனால் அவர்களை சூரியன் என்றும் சந்திரன் என்றும் பேசியதற்கு பல ஆதாரங்கள் உண்டு. எல்லாவற்றையும் உலமாக்கள் சொல்லி முடித்தார்கள், இங்கே கேட்டிருப்பீர்கள். எதனால்? பெருமானாரிலே கண்ட காட்சி, பெருமானாரிலே ஏற்பட்ட அந்த காதல் பெருக்கெடுப்பு, அதனால் பெருமானாரை புகழ்ந்தார்கள். இப்ப சொல்றாங்களே மீலா தேவல்ல, அது தேவல்ல, இது தேவல்ல, இதெல்லாம் கொஞ்சம் சப்பகட்டு கதை, எல்லாம் விட்டு எறிஞ்சு விடணும். இது கீழ்த்தரமான புத்தி உள்ளவர்களுக்கே இந்நிலை உண்டாகும். அல்லாஹு தஆலா பெருமானாரை கீழ்த்தரமான புத்திகளுக்குள் நுழைவிக்க மாட்டான். அவர்களின் காதலை, அன்பை, பரிசுத்தமான அந்த அன்பை நோயுள்ள உள்ளங்களுக்குள் புகுத்த மாட்டான் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த வகையிலே நாங்கள் அதிர்ஷ்டசாலிகள் தான். அன்பிற்குரியவர்களே, அப்படியானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் ஹகீகத்தை எங்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அவர்கள் ஹக் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், وَآمَنُوا بِمَا نُزِّلَ عَلَى مُحَمَّدٍ وَهُوَ الْحَقُّ. அல்லாஹ் சொல்கிறான், நான் சொல்லல.
கொஞ்சம் பேசாமல் இருந்தால் பேசுவதற்கு இலகுவாக இருக்கும். وآمنوا بما نزل على محمد وهو الحق. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கொண்டு வந்ததை கொண்டு அவர்கள் நம்பிக்கை கொண்டார்கள். வஹுவல் ஹக்கு. இதற்கு விரிவுரை எழுதக்கூடிய மெய்நிலை கண்ட ஞானிகள் சொல்லக்கூடிய வசனம் என்ன தெரியுமா? ஐ முஹம்மதுன் ஹுவல் ஹக். பெருமானார் கொண்டு வந்த விடயங்கள் அனைத்தை கொண்டும் நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் ஹக் தான். ஐ முஹம்மதுன் ஹுவல் ஹக். அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு யாரும் அல்ல, நீ புரிந்து கொள்ளாதே. அவர்கள் சாதாரண மனிதர் என்று, சாமானிய மனிதர் என்று, உன் போன்று கதைப்பதாலும், உன் போன்று பேசுவதாலும், உன் போன்று நடப்பதாலும் அவர்களை சாமானிய மனிதன் என்று நீ புரிந்து கொள்ளாதே. அவர்கள் ஹக். அவர்களே மெய்ப்பொருள். அவர்களே யதார்த்தம். அவர்களே உண்மை. அவர்களே சத்தியம். முடிஞ்சு போச்சு. இதற்கு மேல் எதுவும் சொல்வதற்கு கிடையாது. பெருமானார் சொன்னார்கள், மன் ரஆனி ஃபகத் ரஅல் ஹக்க. எவர் என்னை கண்டாரோ ஃபகத் ரஅல் ஹக்க. டே மனிதா, அவன் சத்தியத்தையே கண்டான் என்று நீ புரிந்துக்கோ. என்னை நீ கண்டாயேயானால் நீ தெரிந்து கொள், நான் ஹக் என்பதை நீ புரிந்து கொள். ஃபகத் ரஅல் ஹக்க. அவன் ஹக்கையே கண்டான், அல்லாஹ்வையே கண்டான். இதற்கு மேல சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. எங்கள் சொந்த கருத்தா? அல்லாஹ் சொல்கிறான், பெருமானாரே தங்களை சொல்லி இருக்கிறார்கள். ஒரு முறை அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் தனியாக பேசிக் கொண்டிருந்தார்கள். உங்களுக்கு தெரிந்த சம்பவம். சஹாபாக்கள் எல்லோரும் சூழ நின்றார்கள். அலி இப்னு அபி தாலிப் அவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சற்று தூரமாக ஒரு இடத்திலே பேசிக் கொண்டு நின்றார்கள், உரையாடிக் கொண்டு நின்றார்கள். மிச்ச நேரம் பாலல் வக்த், அந்த நேரம், அந்த நொடிப்பொழுது நீண்டு கொண்டே இருந்தது. சஹாபாக்களுக்கு என்ன அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அலியோடு? மிச்ச நேரமாகுதே. பேசி முடித்து விட்டு வந்தவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து கேட்டார்கள் சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் கூடிய நேரம் அலியோடு பேசிக் கொண்டிருந்தீர்களே, அலியோடு பேசிக் கொண்டிருந்தீர்களே. அலியார்? பெருமானாரினுடைய மருமகனார், இஸ்லாத்தின் 4வது ஹலீஃபா, ஞானத்தின் தலைவாயல். அப்ப பெருமானார் சொன்னார்கள், ஏதோ சின்னொரு விஷயம் ஒன்று பேசிக் கொண்டிருந்தேன் என்றா சொன்னார்கள். அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? மா இன் தஜைதுஹு வலாகின்னல்லாஹன் தஜா. சஹாபாக்களுக்கு சொன்ன செய்தி, அன்புக்குரியவர்களே, நாங்க புதிதாக சொல்லவில்லை. மா இன் தஜைதுஹு, அவரோடு நான் உரையாடிக் கொண்டிருக்கவில்லை. யார்? பெருமானார் சொல்கிறார்கள். பொய் சொல்வார்களா? அந்த தாத்திலிருந்து, அந்த நாவிலிருந்து பொய்க்கே இடம் கிடையாது. பொய் வர முடியாது. ஏன்? அவர்களே உண்மை என்றிருக்கும் போது பொய் வர முடியாது. பெருமானார் சொன்னார்கள், நான் பேசவில்லை, வலாகின்னல்லாஹன் தஜா.
நான் பேசவில்லை, அல்லாஹ்வே பேசிக் கொண்டிருந்தான். சுப்ஹானல்லாஹ். சாதாரணமான வார்த்தையா? எல்லாம் அவனே என்றால் இப்பொழுது கொந்தளிப்பு, இரத்த கொதிப்பு. எல்லாம் அவனே என்று பெருமானாரே சொல்லி இருக்கிறார்கள். தன்னை ரப்பென்று, தான் அல்லாஹ் என்று பல இடங்களிலே சொன்னதற்கு வரலாறுண்டு. ஷைகுனா மிஸ்பாகி நாயகம் அன்னவர்கள் கிரந்தங்களாக அடித்து வெளியிட்டிருக்கிறார்கள். ஏன் இந்த மக்களுக்கு புரியவில்லை? ஏன் இவர்களுக்கு இன்னும் தெளிவில்லை? அப்பொழுதுதான் ஷிர்க் இரண்டு என்பதற்கு இடம் இருக்காது. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஹக் என்றே நம்புங்கள், அதுதான் ஈமான். ஆகவே நாம் பேசல்ல, அல்லாஹ் தான் பேசினான். அன்பிற்குரியவர்களே, சிந்திக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உங்கள் புத்திக்குள் வைத்து நீங்கள் மட்டிடாதீர்கள். அது பரிசுத்தமான ஜோதி, அது பரிசுத்தமான தாத். அந்த தாத்தில் இருந்து புறப்பட்ட அனைத்துமே ஹக் தான். அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறார்கள். நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஹுவ ஃபில் மதீனா, மதீனாவிலே மாண்புமிகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய திருமேனி அடங்கப்பட்டிருப்பதால் அவர்கள் மதீனாவில் இருக்கின்றார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இல்லை, பெருமானார் உடல் மேனி அங்கு அடங்கப்பட்டிருக்கலாம், ஆனால் அவர்கள் எல்லா இடங்களிலும் நிறைந்தே உள்ளார்கள். அவர்களின் ரஹ்மத் என்பது சகல உலகங்களையும் அடையவழைத்துக் கொண்டிருக்கின்றது. இரண்டு மலக்குகள் வருவார்கள், வந்து அடக்கப்பட்ட மனிதரை எழுப்பாட்டி வைத்து கேட்பார்கள், உன்னுடைய மார்க்கம் என்ன என்ன என்று தெரிந்திருந்தால் சொல்வார். நீ யார், உன்னுடைய இமாம் யார் என்று கேட்டால் பதில் சொல்வார். ஒரு கேள்வி கேட்கப்படும், உங்களுக்கு தெரியும். அந்த கேள்வி என்ன தெரியுமா? மா தகூலு ஃபீ ஹாதர் ரஜுல், இந்த மனிதரை பற்றி நீ என்ன சொல்கிறாய்? இந்த மனிதரை பற்றி நீ என்ன சொல்கிறாய்? மா தகூலு ஃபீ ஹாதர் ரஜுல், இந்த மனிதரை பற்றி நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்பார்களே மலக்குமார்கள். யாரை காட்டி கேட்பார்கள்? புரிந்து கொள்ள வேண்டும். கபரிக்குள் சென்றால் உண்மையை சொல்ல வேண்டும். மரணிக்க இருக்கிறோம், எப்பொழுது மரணம் வரும் என்று தெரியாது. மா தகூலு ஃபீ ஹாதர் ரஜுல், மலக்குகள் கேட்பார்கள், மனிதனே இந்த மனிதரை பற்றி என்ன சொல்கிறீர்? அப்படியானால் அங்கு ஏதாவது ஒரு மனிதர் இருக்க வேண்டுமா இல்லையா? கேள்வியை நன்கு விளங்கினால் எங்களுக்கு விளங்கும், அங்கு ஒரு மனிதர் இருக்க வேண்டும். இந்த மனிதரை பற்றி என்று சுட்டிக்காட்டி சொல்வதென்றால் அங்கு ஒரு மனிதர் இருக்க வேண்டும். யார் யார் இருக்கிறார் அங்கே? கபரிக்குள் இரண்டு மலக்குகளை தவிர வேறு யார் வருகிறார்? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதற்குள் ஒரு நுட்பம் உண்டு, அதை சொல்கிறேன். அது இலக்கணத்தோடு சேர்ந்த ஒரு நுட்பம், விளங்கிக் கொள்ளுங்கள். இஸ்முல் இஷாரதி லா யுஷாரு பிஹி இல்லா லிஹாதிரின்,
அதாவது இந்த மனிதர் என்று சுட்டித்தானே சொல்வோம். இந்த மனிதர் என்று அவர் சுட்டி காட்டுவார் அந்த மலக்கு. இந்த மனிதர் என்று சுட்டி காட்டுவதானால் அங்கே ஒருவர் சமூகமாயிருக்க வேண்டும் என்பது விதி, அது இலக்கணம் இருக்க வேண்டும். அங்கே யாரும் இல்லாமல் இந்த மனிதர் என்று சொல்ல முடியாது. இந்த மனிதர் என்று சுட்டுவதானால் அங்கே இருப்பது யார்? வேறு யாரும் இல்லை, எங்கள் உயிரை விட மேலான முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான். பெருமானார் அங்கு சமூகம் அளிப்பார்கள். இதை ஞானிகள் எவ்வாறு தெரியுமா பார்க்கிறார்கள்? ஒரு நாளையிலே சுமார் ஒவ்வொரு கண்டத்திலும் நாடுகளிலும் எத்தனையோ பேர் மரணிப்பார்கள். அத்தனை மனிதர்களிடமும் இந்த மனிதர் யார் என்று கேட்கப்படும் தானே. எல்லா மனிதர்களிடமும் ஒரே நேரத்திலே, ஒரே செகண்டிலே, செகண்டிலே, அந்த மாத்திரத்திலே யார் போவது? போக முடியுமா? உதாரணமாக காத்தான்குடியை எடுத்துக் கொள்ளுங்கள். காத்தான்குடியிலே ஒரு நேரத்திலே 10 பேர் மரணிக்கின்றார் என்றால் இந்த 10 பேரினுடைய கபரிக்குள்ளும் பெருமானார் போய்கிறார்களா இல்லையா? போகிறார்கள். எப்படி சாத்தியம்? அதைத்தான் ஞானிகள் சொல்கிறார்கள். நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஹுவ ஃபில் மதீனா, அவர்கள் மதீனாவிலே இருக்கிறார்கள் என்று. இல்லை சகோதரர்களே, அவர்கள் எங்குமே இருக்கிறார்கள். இது அதற்கு முதலாவது ஆதாரம். பயப்படாமல் சொல்லுங்கள், உறுதியாக சொல்லுங்கள், பெருமானார் எங்குமே இருக்கிறார்கள். இரண்டாவது ஆதாரம், அத்தஹியாத்து ஓதுகிறோம். லட்சக்கணக்கான முஸ்லிம்களும் ஒவ்வொரு நாளும் 5 வக்து தொழுகையிலும் அத்தஹியாத் ஓதியே ஆக வேண்டும். அதிலும் பெருமானாரை முன்னிறுத்தி ஓத வேண்டும். அது ஃபர்ல், அது கட்டாயம். சுன்னத் என்று விட்டு செல்ல முடியாது பெருமானாரை. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் சொல்லியாக வேண்டும், இல்லாட்டி தொழுக பாத்தில். லட்சக்கணக்கான முஸ்லிம்கள், இங்கே எத்தனையோ பேர் இருக்கிறோம். நீங்கள் தொழுகையிலே அத்தஹியாத்திலே முன்னிறுத்த வேண்டும் தானே. எல்லோருக்கும் முன்னே பெருமானார் வந்து சமூகமாக வேண்டுமா இல்லையா? ஆக வேண்டும். பெருமானார் இருக்கிறார். பெருமானார் மறைந்தல்ல, எங்களை விட்டும் மறைவானவர்கள் அல்ல. நீங்கள் மறைவானவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தால் அது பொய்யான ஈமான். அவர்கள் எங்குமே இருக்கிறார்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை முன்னிறுத்தும் போது அவர்களை காண வேண்டும். கண்டால் தான் சாட்சி சரியாகும். அத்தஹியாத்திலே பெருமானாருடைய பெயரை மொழிவதானால் பெருமானாரை காண வேண்டும். கண்டாலே சாட்சி சரியாகும், இல்லை என்றால் சாட்சி பிழை. பெருமானாரை காணவில்லை என்றால் சாட்சி பிழை. ஆகவே பெருமானார்கள் எங்கும் இருக்கிறார்கள். இது இரண்டாவது ஆதாரம். மூன்றாவது ஆதாரம், அபுல் அப்பாஸ் அல் முர்சி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய ஒரு செய்தி. லவ் غاب عني رسول الله صلى الله عليه وسلم طرفة عين ما أعددت من المسلمين. இப்படியான வார்த்தை. என்னை விட்டும் ஒரு நொடி பொழுது கண் சிமிட்டக்கூடிய நேரத்திலும் பெருமானார் என்னை விட்டும் மறைந்தால், எப்படி
கண் சிமிட்டி மறைவது, கண் சிமிட்டி அப்படி நிமிர்வதற்குள் கண்ணை சிமிட்டுகிறோம். எப்படி செகண்ட் கணக்கா மூடி எடுக்கிற, அவ்வளவுதான். இந்த நொடி பொழுதேனும் இந்த கணப்பொழுதேனும் என்னை விட்டும் பெருமானார் என் கண்களை விட்டும் மறைந்தால் நான் முஸ்லிம் இல்லை என்பதை நானே கணக்கெடுத்துக் கொள்வேன். எப்படி வார்த்தை, எப்படியான வார்த்தை அது! அப்படியானால் அபுல் அப்பாஸ் அல் முர்சி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பெருமானாரை கண்டுகொண்டே இருக்கிறார்கள். அப்படி என்றால் பெருமானார் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எங்கள் குருடான கண்களுக்கு தான் பெருமானார் தென்படுவது கிடையாது அன்புக்குரியவர்களே. ஆகவே பெருமானார் இருக்கிறார்கள் தான், இல்லாமல் இல்லை. பல விடயங்களை எடுத்து வந்தே நேரம் போதாது. இன்னொரு விடயத்தை சொல்லி நிறைவுக்கு வருகிறேன். அஹ்மதுர் ரிஃபாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் அபுல் அப்பாஸ் அத்தன்ஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சென்று கேட்டார்கள், நாயகமே, நீங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி எனக்கு சொல்லித்தாருங்கள். அப்படி என்று சொன்னதும் அவர்கள் சொன்னார்கள், அஹ்மதுர் ரிஃபாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இத்ஹப் இலா ஷைഖிக அப்துர் ரஹீம் அல் கினாவி லியுஅர்ரிஃபக பிஹ். நீங்கள் அப்துர் ரஹீம் அல் கினாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் சென்று கேளுங்கள் பெருமானாரை பற்றி, அவர்கள் உங்களுக்கு அறிவித்து தருவார்கள். ஃபதஹபது இலைஹி ஃபகால லி இத்ஹப் இலா பைத்தில் மக்திஸ் யுக்ஷஃப் லக அன் ذلك. நான் அவர்களிடம் போனேன், அவர்கள் எனக்கு சொன்னார்கள், நீங்க பைத்துல் மக்திஸுக்கு போங்க, உங்களுக்கு என்ன விஷயம் என்பது தெளிவாகும். நீங்க பெருமானாரை பற்றி கேட்டீங்கவா, அங்க போனீங்கன்னா உங்களுக்கு அது வெளிச்சமாகும், அது என்ன உண்மை என்பது தெளிவாகும் என்று சொன்னார். فلما جئت بيت المقدس كشف لي الله تعالى عن بصري فرأيت النبي صلى الله عليه وسلم ملء السماوات والأرض. سبحان الله. பைத்துல் மக்திஸுக்கு நான் வந்த பொழுது அல்லாஹு தஆலா என் பார்வையை திரையை நீக்கி காண்பித்தார். அந்த நேரத்திலே நான் பார்த்தேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வானங்களையும் பூமியையும் அடைய வளைத்தவர்களாக இருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். மில் அஸ்ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமி சகலதும் நிரப்பமாக நான் பெருமானாரை கண்டுகளித்தேன், ரசித்தேன். அப்ப பெருமானார் மதீனாவில் இல்லை, பெருமானார் எங்கும் உள்ளார்கள். இது மூன்றாவது ஆதாரம். அது மட்டுமல்ல, வல் அர்ஷ் வல் குர்ஸ் வமில் அஸாயிரில் அக்தாரி வல் அக்வான், அர்ஷ் அடையவலைய குர்ஷ் அடையவலைய சகல உலகங்களும் அடையவலைய நான் பெருமானாரை கண்டுகளித்தேன் என்று அபுல் அப்பாஸ் தன்ஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார். அன்பிற்குரியவர்களே, ஆகவே பெருமானார் யார் என்பதை ஒரு சில துளிகளை கொண்டு மட்டும் புரிந்துவிட முடியாது. இன்னும் பல விடயங்கள் இருக்கிறது, தரப்பட்ட நேரம் முடிந்து விட்டது. ஆகவே பெருமானாரை அன்பு வையுங்கள், மஹப்பத் வையுங்கள். அன்பு என்பது எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? ஒரு உதாரணம் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நோய்வாய்ப்பட்டு வீட்டிலே இருக்கும் பொழுது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போய் பார்த்து அழ ஆரம்பித்தார்கள். பெருமானார் காய்ச்சலால் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் போது அழ ஆரம்பித்தார்கள்.
அந்த காய்ச்சலை பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை. கவலையால் கஷ்டத்தால் அழ ஆரம்பித்தார்கள். அழ ஆரம்பித்து வீட்டை விட்டும் வெளியேறி அவர்களுடைய வீட்டுக்கு சென்றார்கள். இங்க நடந்த புதினம் என்ன தெரியுமா? அபூபக்கர் சித்திக் நாயகம் நோய்வாய்ப்பட்டார்கள். அவர்கள் நோய்வாய்ப்பட்டு வீட்டிலே அமர்த்தப்பட்டார்கள். பெருமானார் நோய் குணமாகி அபூபக்கர் நாயகத்தை நலம் விசாரிக்க வந்தார்கள். வந்த மாத்திரத்திலே போத்திருந்த போர்வையை கலட்டி எழுந்து நின்றார்கள். நோய் சுகமாகிவிட்டது, காய்ச்சல் சுகமாகிவிட்டது. அபூபக்கர் நாயகத்திற்கு ஏற்பட்ட அந்த காய்ச்சல் பெருமானாரை கண்ட மாத்திரத்திலேயே சுகமாகிவிட்டது. இதுதான் காதல், இதுதான் அன்பு. இரண்டும் வேறு வேறு அல்ல, இரண்டும் ஒன்றென்று நினைத்தால் மட்டுமே அன்பு ஸ்ட்ராங், அதுதான் பவர்ஃபுல். ரெண்டும் வேறல்ல, ரெண்டும் ஒன்றுதான். ஆகவே மஹப்பத் ஒன்றுதான். இரு உடலாக இருக்கலாம், பல உடலாக இருக்கலாம், ஆனால் உயிர் வாழ்வது ஓர் உயிர் மட்டும்தான். அது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான். அவர்கள் நினைப்பதை அல்லாஹ் பேசுவான், அல்லாஹ் பேச நினைப்பதை அவர்கள் பேசுவார்கள். அதுதான் அன்பு. அந்த அன்பிற்கு வர முயற்சிக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடையளிக்கிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.